நாட்டுல எவ்வளவோ பிரச்சனை போயிட்டு இருக்குது. இப்ப இனிமே படம் நடிக்க மாட்டாரு அப்படிங்கிறதுக்கு இப்படி கதறி கதறி அழுகுறாங்க. ம். எப்பேர்ப்பட்ட தமிழ் சமூகம் இன்னைக்கு இந்த சினிமா மோகத்தால சீரழிஞ்சிட்டு இருக்குது. TN people, current conditions be like. அடுத்து தனுஷ். எனக்கு ஒரு மாதிரியா தான் இருக்கும். தனுஷ் ஃபேன்ஸ் எனக்கு தெரிஞ்சு ஆல்ரெடி எல்லாமே நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. அரசியல் வரலாம் வந்தா நல்லா செய்வாங்க, நல்லதெல்லாம் செய்வாங்க. அம்மா சீசன் 2க்குலாம் பாடி தாங்காதுமா. இதுக்கெல்லாம் யாரு காரணம் தெரியுமா? சாமி வரம் கொடுத்தாலும் பூசாரி வரம் கொடுக்குமா? இந்த சீமான மாதிரி ஆள்லாம் ஒழிச்சு கட்டினாதான் இது வேலைக்காகும். எங்களுக்கு விஜய் பிடிச்சிருக்கு. குழந்தை குட்டி குஞ்சு எல்லாத்துக்குமே பிடிக்குது. விஜய் பிடிக்காதவங்க யாரா இருக்காங்களா? அவர் கொடுத்த வேலையை தட்டி பிறகு உனக்கு என்னடா ரைட்ஸ் இருக்கு? கொடு. கவர்மெண்ட் கண்டிப்பா கொடுத்தே ஆகணும் சார். கவர்மெண்ட் கொடுக்காட்டினா விஜய் பண்ணுவார். விஜய் அவரோட பணம் இருக்குது. என்ன பிச்சைக்காரனா அவன் என்ன கொள்ள அடிச்சா கொண்டு வச்சிருக்கான்? உன்னை மாதிரி அவர்கிட்ட சொத்தெல்லாம் கொடுக்கறதுக்கு தான் ரெடியா இருக்கிறாரு. அவர் கொடுத்துட்டு போறாரு. நீ கொடுக்காட்டினா நீ வச்சுக்கோ கவர்மெண்ட் வேலைய. நல்லா கொடுப்பாரு. விஜய் கொடுத்துட்டு போறாரு. விஜய் ஆல்ரெடி கொடுத்துட்டு தானே இருக்கிறாரு. கொடுக்காம இல்லையே சார். தீர்ப்பு தப்பு சார். கோர்ட்டு சொன்னது தப்பு தான். ஏமா உங்க வீட்டுல ஒரு பையனோ பிள்ளையோ கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு படிச்சு முடிச்சுட்டு வேலை இல்லாம ஒரு 4-5 வருஷம் வீட்டிலே இருந்து கவர்மெண்ட் வேலைக்கு படிச்சு ராப்பாகலா படிச்சுட்டு வரப்போற சொந்தக்காரன்லாம் என்ன ஒன்றும் பையனை இப்படியே வச்சுட்டு இருக்கிற, பிள்ளையை இப்படியே வச்சுட்டு இருக்கிற அப்படின்னு கேட்பாங்க பாருங்க. அவங்களுக்கு எவ்வளோ வலி, அவங்கள போய் கேட்டு பாருங்க. அவங்களுக்கு தெரியும் அந்த வலி என்னன்னு. சரியா? இதுவே உங்களுக்கும் இதே மாதிரி நடந்திருந்து, உங்க வீட்லயும் இதே மாதிரி ஒருத்தங்க பையன் பிள்ளைக்கு நடந்திருந்ததுன்னா அப்ப இதே வார்த்தையை நீங்க சொல்லுங்க. சரிங்களா? கோர்ட் எப்படி? கோர்ட்டை பத்தி நமக்கு தெரியுமா? அண்டர் கிரவுண்ட்ல வாங்கிச்சா மேல் கிரவுண்ட்ல வாங்கிச்சா நமக்கு தெரியாது இல்ல. நம்ம இங்க உட்காந்துட்டு இருக்கோம். ஜட்ஜ்மெண்ட் இஸ் தப்பு. இந்த வீடியோ கொஞ்சம் பாருங்களேன். வெரி டேஞ்சரஸ் ப்ளீஸ். டுடே வெரி டேஞ்சரஸ் டே. இதுதான் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா என்ன நம்ம சைடுல இருந்து இந்த மாதிரி 30 நாள் ஸ்போக்கன் இங்கிலீஷ்ல அனுப்பாம உண்மையிலேயே ஒரு இங்கிலீஷ் தெரிஞ்ச ஒரு ஆள் அனுப்பியிருந்தாங்கன்னா மேபி நான் 30 நாள் ஸ்போக்கன் இங்கிலீஷ் இல்லைங்கிறத விட உங்களுக்கெல்லாம் என்ன நடக்குது, வரலாறுனா என்ன, ஃபேக்ட் எதுவுமே தெரியாம தற்குறித்தனமா 30 நாள் இங்கிலீஷ்ன்னு ஈஸியா சொல்லிட்டு போயிட்டு இருக்கிறீங்க. உங்க லட்சணத்தை பாருங்க. இப்ப பாருங்க. ஆராசா பேசுனதை பார்த்துட்டு ஏன் அந்த 30 நாள் இங்கிலீஷ்லாம் அனுப்புறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு சிரிப்பு வருதாமா. உங்ககிட்ட எம்பிஏ கிடையாது, சரி ஓகே, இருந்தாலும் நீங்க சொல்லுங்க யார் அனுப்பலாம்? உங்க கட்சியில இருந்து இவங்களை அனுப்பலாமா? And today people themselves அக்காவா ஹேண்ட்ஸ் ஆஃப்ங்க, ஹேண்ட்ஸ் ஆஃப். and Vijayana himself இல்ல இவர் அனுப்பலாமா? So I am the best friend of Vijay. He has given me this constituency because I am born and my native is Thuthukudi. இல்ல பார்த்து படிக்கும் போதே சட்ட வல்லுநல்லூர்னு படிச்சாரு, அவரை அனுப்பலாமா? இல்ல இட்டுன்னு போறாரு, அவரை அனுப்பலாமா? இல்ல லாட்டரி குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தர் இருக்காரு, இது வரைக்கும் ஒரு மேடையில உருப்படியா பேசினாதான் வரலாறே இல்ல கிடையாதுன்னு அவர் தான் சொன்னாரு, அவர் அனுப்பலாமா? ஐயா ஆராஸ் அவர்கள் தன் உழைப்பின் மூலியமா படிச்சு ஆங்கிலம் கத்துக்கிட்டு இந்த லெவல்ல வந்திருக்காரு. அவர் கோட் பண்ணி பேசுற சிங்கிள் லைன் கூட இன்னும் உங்க எவனுக்குமே புரியாது, உங்க கட்சியில இருக்கிற எவனுக்குமே புரியாது. நீ எல்லாம் இவரை 30 நாள் இங்கிலீஷ்னு சொல்ற. முதல்ல உங்க புட்டத்தை கழுவுங்கடா, அப்புறம் அடுத்தவங்க புட்டத்தை வந்து மோந்து பார்ப்பீங்க.